பிரியமானவர்களே, நாம் இந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். இதனுடைய ஆசிரியர் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று நமக்கு தெரியும். இந்த 3 பெரும் பகுதிகளிலே பிரியமானவர்களே, முதல் பகுதி என்னவென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றிய செய்திகளை கொண்டதாக இருக்கும். அடுத்து 2வது பகுதியிலே சவுலுடைய காரியங்கள், சவுல் தாவீதை விரட்டுவது போன்ற பல காரியங்கள், சவுலை பற்றிய காரியங்களே அடங்கியதா இருக்கும். அப்ப கடைசி பகுதியிலே தாவீதுடைய எல்லா காரியங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படும். பிரியமானவர்களே, இந்த 3 பகுதிகளிலும் முதலாவது சாமுவேலை பற்றி பார்த்து விட்டோம், சவுலை பற்றி பார்த்து விட்டோம். இப்பொழுது தாவீதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாவீது எப்படியாக சவுலுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, 14-15 இடங்களிலே, ஏறக்குறைய 14-15 இடங்களிலும் அவர் ஓடி 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 ஒவ்வொரு இடங்களாக அவர் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இப்ப நம் கடைசி பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான காரியங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பாடங்களையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு நீங்கள் தெய்வ பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற பொழுது, உங்கள் சகோதரர்களோடு பேசுகிற பொழுது, நீங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாரம் 26, 27, 28, 29, 30, 31 இந்த பகுதிகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் பல காரியங்களை இந்த பகுதியின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் 10-15 இடங்களில் தாவீது ஒளிந்து கொண்டிருந்தார் என்று தெரியும். இந்த கடைசி பகுதியை தாவீது சவுலின் உயிரை திரும்பவுமாக தப்புவித்தார். பிரியமானவர்களே, சவுல் தாவீதை வேட்டையாட பின்னாடி தொடர்ந்து கொண்டு வந்திருந்த போதிலும் தாவீதுக்கும் சில சான்ஸ் கிடைச்சாலும் அவர் அதை என்ன செய்தார்? அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் முதல் தடவையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. 2வது முறையுமாக கூட அவருடைய உயிரை திரும்பவுமாக அவர் என்ன செய்தார்? தப்புவிக்கிறார். அதை குறித்ததான பகுதியை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அது 1. 2வதாக சவுல் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல். 3வதாக தாவீது பெலிஸ்தியருடன் சேர்ந்து கொள்ளுதல் போன்ற பகுதிகளை இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த 26 அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது இப்ப சவுலின் இறுதி காலம், இறுதி முடிவை நாம் பார்க்க போகிறோம். அந்த சவுலின் இறுதி முடிவுக்கு முன்பாக என்ன நடக்கிறது என்பதை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சவுலின் இறுதி முடிவிலே இந்த பகுதியும் நான் வைக்கிறேன். முதலாவது பகுதி என்னவென்றால், தாவீது சவுலின் உயிரை திரும்பவுமாக தப்புவித்தல். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக 2வதாக சவுல் தனது குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதல். இது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல 21 முதல் 25 வரைக்கும் உள்ள வசனங்களிலே பார்க்கலாம். அடுத்ததாக 3வதாக தாவீது பெலிஸ்தருடன் சேர்ந்து கொள்ளுதல். இந்த 3மே சவுலின் இறுதி காலத்திற்கு முன்பாக நடக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி முறையாக தாவீது சவுலுடைய உயிரை திரும்பவுமாக தப்புவிக்கிறார். அதற்கு பின்பாக அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்ட சவுல் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். அதற்கப்புறமாக தாவீது என்ன செய்கிறார்? பெலிஸ்தருடன் சேர்ந்து கொள்கிறார் என்று சொல்லி இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இன்னும் அந்த சவுலின் இறுதி முடிவை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 26, 1 முதல் 20. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 1-20 வசனங்கள். தாவீது சிப் வனாந்திரத்தில் ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டு இருந்தான். பாருங்க, ஒவ்வொரு இடமா ஒளிந்து கொண்டிருந்தார். கடைசியாக என்ன செய்தார் என்றால், அவர் அபிகாயில திருமணம் செய்கிறார். அபிகாயில திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகும் கூட என்ன நடக்கிறது என்றால், சவுல் திரும்பவுமாகவே இன்னும் தாவீதை தொடர்ந்து கொண்டு வருகிறார் என்று கடைசியாக பார்க்கிறோம். அந்த நாட்கள் என்ன நடந்தது என்றால், சீப் வனாந்திரம் என்கிற ஒரு வனாந்திரத்திலே உள்ள ஆகிலா மேட்டிலே தாவீது இறுதியாக ஒளிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஆகிலா மேட்டிலே தாவீது ஒளிந்து கொண்டிருந்த பொழுது என்ன நடக்கிறது என்றால், அப்ப அந்த சீப் தேசத்தார், அந்த சீப் ஊரார் என்ன செய்தார்கள் என்றால், சவுலிடம் தகவல் சொல்லுகிறார்கள். என்னவென்றால், தாவீது ஆகிலா மேட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உடனே சவுல் என்ன செய்கிறார் என்றால், 3000 பேரை தன்னோடு அழைத்துக் கொண்டு தாவீதை தேடுவதற்காக வருகிறார். இப்ப தாவீதை தேடுவதற்காக வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆகிலா மேட்டுக்கிட்டே
அங்க என்ன செய்யறாங்கன்னா பாளையம் இறங்கி அவங்க படுத்து கொண்டு இருக்கிறது, அதாவது அவர்கள் உறங்கி கொண்டு இருப்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது உறங்கி கொண்டு இருக்கிற பொழுது தாவீதுக்கும் சவுல் உன்னை தேடி ஆகிலாமேட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கிறது. உடனே தாவீது என்ன செய்கிறார், ஆகிலாமேட்டு பக்கம் வந்து பார்க்கிறார். அந்த இடத்திலே அவர் 3000 பேரோடு கூட சவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார், படுத்து கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறார். உடனே என்ன செய்கிறார் என்றால் சரி என்று சொல்லி தன்னோடு கூட ஒருவரை கூட்டிக் கொண்டு அபிசாய் என்ற ஒருவரை கூட்டிக் கொண்டு வர்றார். யார் என் கூட வரீங்க, நான் போய் சவுலை பார்க்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது என்ன செய்தார் என்றால் அபிசாய் என்பவர் கூட வந்தார். சரி, அவரை அழைத்துக் கொண்டு அவர் வந்த பொழுது என்ன நடந்ததுனால் அருகே வருகிறார். வந்து பார்க்கிற பொழுது சவுல் உறங்கிக் கொண்டிருக்கிறார். பக்கத்திலே அவருடைய படைத்தலைவர் அப்னேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்து மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம். சவுல் தேடி 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 கொலை செய்ய ஓடி வந்த சவுலை தாவீது கொள்வதற்கு ஒரு ஏற்ற சந்தர்ப்பம். அப்பொழுது அபிசாய் பார்த்து கொண்டு கூட வந்து அபிசாய் சொல்லுகிறார், உன்னுடைய பகைவரை கர்த்தர் இன்று உங்கள் கையிலே கொடுத்து உள்ளார். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இப்ப நான் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இந்த சவுலை ஒரே குத்தாக நான் குத்தி கொள்ளுகிறேன் என்று அபிசாய் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 26:9 வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 சாமுவேல் 26:9. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அருமையான ஒரு வசனம், எனக்கு மிகவும் பிடித்த வசனம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அப்புறம் பாருங்க, இன்னும் தொடர்ச்சியாக நம்ம அது வாசிக்கிறோம். இதுல பாருங்க பிரியமானவர்களே, அபிசாய் கூட வந்தவர் அவர் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீதை கொல்ல வேண்டும் என்று வந்திருந்த அந்த சவுலை அவர் கொல்லவில்லை. பிரியமானவர்களே, என்ன சொன்னார் என்றால் இப்படியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார். ஹல்லேலூயா. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்வார்கள் இல்லையா? அதே போல 1000 கஷ்டங்கள் தாவீதுக்கு வந்த போதிலும் தன்னுடைய ஒரு உண்மையிலும் தன்னுடைய ஒழுக்கத்திலும் தன்னுடைய குணத்திலும் அவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, அவர் எவ்வளவு நேரம் ஆகும் சவுலை கொல்ல, ஆனா அவர் சவுலை கொல்லவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறார் என்றால், சவுல் யாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர். எனவே அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் அவர் மிகவும் எப்படி இருக்கிறார் என்றால் கவனமாக இருக்கிறார். அப்படிதான் அவர் என்ன சொன்னாலும் அவரை கொல்ல வேண்டாம். அப்புறம் அடுத்த வசனத்துல அவர் சொல்வார், அவர் எப்படியோ போர்ல இறந்தாலோ எப்படியாவது அவர் இறந்தாலும் வியாதியில மரித்தாலும் பரவாயில்லை, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை கொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வசனம், கடைபிடிக்க வேண்டிய ஒரு வசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் அநேகரை அபிஷேகம் செய்திருக்கிறார், ஊழியக்காரர்களை அழைத்திருக்கிறார். அவர்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது அவர்கள் சில சமயங்களிலே அவர்கள் தவறு செய்ய நேரலாம். அவர்கள் கர்த்தரை விட்டு அவர்கள் ஏதாவது தவறுகள் மனிதர்கள் செய்கிறது போல சில தவறுகளை அவர்கள் செய்ய நேரிடலாம். உடனே அவர்களை நாம் குறை சொல்வதோ அவர்களை தூற்றுவதோ மிகவும் தவறு. இந்த காலத்தில் நான் எப்பொழுதும் யூடியூப்ல பார்க்கிறேன், அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் குற்றத்தை சுமத்துகிறார். ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் கையை போடக்கூடாது என்று சொன்னார்? ஏனென்றால் கர்த்தருக்கு அவர் மரியாதை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அப்படிப்பட்டவரை நான் கொல்ல வேண்டாம், கொல்ல முடியாது, கொல்லக்கூடாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அது போலவே நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக, அவர்கள் தவறு செய்கிற வேளையிலே அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர், அதாவது கர்த்தர் வேலைக்கு வைத்திருக்கக்கூடியவர். ஒரு கம்பெனில ஒரு பாஸ் இருக்காரு, அவருக்கு கீழே இருக்கிற வேலையாளர்கள் நீங்க அலுவலகத்தில் எங்க பார்க்கிற பொழுது அவரோடு போய் நீங்கள் சண்டை போட முடியுமா? முடியாது. மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் உடனே வந்து விடுவார். எப்படி எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவரோடு நீங்கள் சண்டை போட முடியும் என்று என்ன செய்வார்? உடனே என்ன செய்வார்? காவல்துறைக்கு அவர் அழைப்பு விடுவிப்பார். ஏனென்றால் அந்த மேனேஜருக்கு
கீழே உள்ளவர், அதனால அவருக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். அது போலவே தேவனாகிய கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை அழைத்திருக்கிற பொழுது அவர் சில குறைவுகள் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டார், ஏனென்றால் அவங்க மேல இருந்து கீழே குதிச்சு வரல, அவர்களும் மனிதராக இருந்துதான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஊழியத்திற்கு வந்த பிறகு கூட அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கும். நிறைய காரியங்களே அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், பரிபூர்ணமான ஒரு ஊழியக்காரர் இருந்திருக்க மாட்டார்கள். சில குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளினாலே அவரை குறை சொல்வது, அவரை பற்றி வீடியோ போடுவது, அவரை அசிங்கப்படுத்துவது எல்லாமே நாம் தேவனை அசிங்கப்படுத்துவது போல பிரியமானவர்களே. ஏனென்றால் பவுல் கூட பாத்தீங்களா, சவுலாக இருந்த பொழுது அவர் மக்களை, கிறிஸ்தவ மக்களை, அதாவது அந்த மக்களை, கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட மக்களை அவர் துன்புறுத்தின பொழுது ஏன் இயேசு என்ன சொன்னார், என்னை துன்பப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார் பிரியமானவர்களே. நீ மக்களை நீ துன்புறுத்துற, அவங்களை கொல்ற நினைக்காத, நீ யாரு துன்புறுத்துற, என்னையதான் நீ துன்புறுத்துற என்று சொன்னார். அப்படியாக பிரியமானவர்களே, அந்த அபிஷேகிக்கப்பட்ட மக்களை தூற்றுகிற பொழுது அவர்களை குறித்து, குறிப்பாக வீடியோக்களை அவர்களை குறித்து தவறாக பேசுகிற பொழுது யாருடைய மனம் பதவதைக்கும், கர்த்தருடைய மனம் பதவதைக்கும். கர்த்தரையே நாம் துன்புறுத்துகிறோம் பிரியமானவர்களே. அதற்கு பதிலாக அவருக்கு போன் செய்து அவரோடு நீங்கள் பேசலாம், அல்லது அவருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. அதை விட்டு நீங்கள் இப்படியாக வீடியோ தகவல் ஊடகங்களின் வழியாக நீங்கள் தெரிவிக்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. எனவே நாம் இதை இப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தவறாக நாம் யாரையும் சொல்வதனாலே அவர் திருந்த போகிறதோ கிடையாது. அவரிடம் நேராக சொன்னால்தான் அவர் திருந்துவார். இப்படி தூற்றுகிற பொழுது கிறிஸ்தவனுடைய நாமம் தான் தூற்றப்படும். ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற ஒருவரை பத்தி நீங்கள் தவறாக சொல்லுகிற பொழுது அந்த கம்பெனியுடைய பேரு தான் கெட்டு போகும் பிரியமானவர்களே. எனவே இந்த விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுக்கு எவ்வளவோ எரிச்சலவோ இதான் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது பிரியமானவர்களே. நாம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்தவன் என்று பெயர் இருந்தால் பத்தாது பிரியமானவர்களே. நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். கனி என்ன கனிகளை கொடுக்க வேண்டும்? கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என்னென்ன கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் ஊழியக்காரர்களை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அவர்கள் குற்றங்கள் செய்கிற பொழுது அதை மிகவும் பெரிதாக எடுத்துக்கொண்டு எரிச்சல் அடையாமல் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சாந்தமாக இருக்க வேண்டும். அமைதியாக பொறுமையோடு கூட அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டு அவர்களை மாற்றுவார். சில வேளைகளில் நீங்கள் அவர் நன்றாக செய்த பொழுது கூட நீங்கள் தவறாக நீங்கள் அவர்களை இடை போட்டுக் கொண்டிருப்பீர்கள். எனவே எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து தாவீது சொன்னது போல நாம் நடந்தோம் என்றால், தாவீதை கர்த்தர் ஏன் அப்படி அழைத்தார்? என்ன சொன்னார்? எனக்கு மிகவும் பிரியமானவன், என் மனதிற்கு உகந்தவன், என் இருதயத்திற்கு ஏற்ற சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்ற சிநேகிதன் என்று ஏன் சொன்னார் என்று பல வேளைகளிலே நான் கூட நினைத்திருக்கிறேன். அவருடைய வரலாறை பார்க்கிற பொழுதுதான் அவர் எப்படியாக இருந்தார். தன்னை 15 இடங்களிலே ஓடி ஒளிந்து கொள்ள செய்த சாப்பிட்டு சாப்பிடாம இருக்க, பயந்து கொண்டு இருக்க, எவ்வளவோ காரியங்களை துன்புறுத்திய ஒரு பகைவனை அவர் மன்னித்தார், அவருடைய உயிரை தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதற்கப்புறமாக அவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த கூட்டத்தில் போய் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தூங்கிக் கொண்டிருந்த சவுல் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு ஈட்டி இருந்தது. அந்த ஈட்டையும் அவர் உபயோகிக்கக்கூடிய செம்பையும் இரண்டையும் எடுத்துக்கொண்டு வந்தார். ஏன் எடுத்துக்கொண்டு வந்தார்? அப்னேர் படைத்தலைவன், அவனும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். யாரை? சவுலை பாதுகாக்க வேண்டியவன், அவனை தூங்கிக் கொண்டிருந்தான். எனவே அவர் என்ன செய்தார் என்றால், உன்னை நான் சந்திக்க ஒரு சான்ஸ் கிடைத்தும், உன்னை கொல்ல ஒரு சான்ஸ் கிடைத்தும், நான் உன்னை கொல்லவில்லை. நீ ஆனால் என்னை எப்படி நீ என் மீது கோபத்தோடு கூட நீ இருக்கிறாய், ஆனால் நான் அப்படி இல்லை என்று தாவீது சவுலுக்கு தெரிவிப்பதற்காகவும் அப்னேர் செய்த குறையை காட்டுவதற்காகவுமே அவர் என்ன செய்தார்? அதை எடுத்துக்கொண்டு போனார். போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது அவர்கள் தாக்கக்கூடிய இடத்தை விட்டு தள்ளி, அதாவது கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு அவர் கூப்பிடுகிறார் அப்னேரை கூப்பிட்டு,
அப்னேரே நீ என்ன செய்கிறாய் என்று சொல்ல அப்னேர் சொன்னார், யார் கூப்பிடுறதுன்னு கேட்ட உடனே அப்ப அப்னேர் கிட்ட அவர் சொல்றார். அதை நம்ம 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவராகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீ செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு அழகாக அவர் கேட்கிறார் பாத்தீங்களா? நீங்க செய்த காரியம் நல்லதல்ல. ஏன்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒருவரை காவல் காக்காமல் போனபடினால் நீ மரணத்திற்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். தாவீதினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா எப்படி இருக்கிறது என்று? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின வைத்தவரை நீ காக்காமல் போனது என்ன? அவரை நீங்க பாதுகாக்காமல் போனது என்ன? ஏன் அவங்களை பத்தி அவதூறமா தூற்றுறீங்க? அவங்க மன வேதனைப்படும்படியாக செய்றீங்க. அவங்களை நீங்கள் காக்காமல் போனது என்ன? நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று வேதத்துல என்ன சொல்கிறார்? அந்த அப்னேரை தாவீது கண்டிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இதுல கூட நான் கேள்விப்பட்டேன். அவர் வெளிநாட்டுல இருந்தாரு. வெளிநாட்டுல சகஜமா ஒருத்தவங்க மேல கை போடுவதோ அல்லது அவங்களை கை குலுக்குவதோ அங்க சகஜமாக இருக்கும். அதுல யாருமே ஒருத்தவங்க தவறான எண்ணத்தோடு இருக்க மாட்டாங்க. வயதானவங்களை கூட இப்ப ரோட்ல நடந்தாங்க, அவங்களால ரோட கிராஸ் பண்ண முடியலன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்கள அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு அல்லது தோலை கையை போட்டு அவங்களை பத்திரமா கொண்டு போய் விடுவாங்க. அதெல்லாம் ஒரு தவறு கிடையாது. அப்ப அப்படியாக இருக்க பொழுது ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தார்? ஒரு கதை ஏதோ கையில மேல போட்டாரு என்ன சொல்லி அவர் அந்த பிரசங்கத்திலையும் அந்த சுகமாக்கும் வல்லமை நடத்துகிற பொழுது தன்னை அறியாமல் அவர் செய்ததை பலர் தூற்றினார்கள். அப்படி தூற்றுகிற பொழுது அவர் கேட்கிற பொழுது அவருக்கு மனம் எப்படி இருக்கு? மனம் வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டு கூட அவர் அதனால அவர் மனம் வேதனைப்பட்டதால இருதயத்துல வேதனையினால இருந்தார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் தவறா இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு தவறா இருக்கு தெரியுதா? உடனே அவர் போன் பண்ணி பேசுங்க. சகோதரரே, ஊழியக்காரரே, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள். வெளிநாட்டின்படி நீங்கள் கைகளை பிடித்து நீங்க செய்யலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற நாங்கள் பார்க்கிற பொழுது அது நாங்கள் தவறாக பலர் என்ன சான்ஸ் இருக்கு, நாங்களும் அந்த மாதிரி இருந்தா நம்ம தவறா நினைப்போம். எனவே நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீர்கள் என்று ஒரு காரியத்தை அவரிடம் போன் பண்ணி சொல்லலாம். ஆனால் தேவன் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு ஊழியக்காரரை குறை சொன்னார்கள் என்று கேட்டோம். அநேகரை குறை சொல்கிறார்கள். அதுல அநேகர் உயிரோடு உயிருக்கு எப்படி இருக்கா? கர்த்தருடைய கிருபையினால அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு ஊழியக்காரர் மரித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக நேரிடுகிறதுனாலே இனிமேல் தயவு செய்து எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் அவர்களை நீங்கள் மீடியா வழியாக சொல்ல வேண்டாம். ஏன்னா மீடியாவில பல வகையான மக்கள் இருக்காங்க. ஒரு சிலர் அறிந்திருப்பாங்க, அறியாம இருப்பீங்க. நீங்க ஒரு டிகிரி லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆங்கிலம் ஒரு 4வது 5வது படிக்கிற பிள்ளைக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால அந்த பிள்ளை நீங்க பேசுறது தவறு என்று சொல்ல முடியாது. என்னமோ உளறாரு அப்படின்னு அந்த பொண்ணு உங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. நீங்கள் பெரிய லெவல்ல இருக்கலாம். அதனாலே அவரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களை அவர் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போன் பேசி அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக வீடியோவிலே விமர்சிப்பதை கேட்டு இதையே ஒரு பொழுதுபோக்காக பார்த்து கொண்டு அநேக பிற மதஸ்தினர் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிற மதஸ்தினர் பாத்தீங்கன்னா அவர்களுடைய சகோதரர்கள் செய்கிற குறைகளை இப்படி வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துவதில்லை. ஏன் நாம் மட்டும் அப்படி அசிங்கப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் இது ஒரு சாத்தானுடைய செய்கையா இருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எப்படியாவது மனம் வேதனைப்பட வேண்டும், எப்படியாவது ஊழியத்தை விட்டு ஓடணும், எப்படியாவது அவன் அசிங்கப்படணும் அப்படி என்று சொல்லி என்ன சொல்கிறான்? அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நாம் அந்த சாத்தானுக்கு நாம் துணை போக வேண்டாம். நாம் கர்த்தரோடு இணைந்து ஊழியக்காரனோடு இணைந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஊழியக்காரர்களை நாம் என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, இதை நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் சவுல் என்ன செய்கிறார் என்றால் அதுக்கப்புறம் முழிச்சிடறாரு. இவன் கேட்டோடனே சவுல் முழிக்கிறார். சவுல் என்ன செஞ்சாரா? சத்தம் கேட்டு முழிச்சிட்டு என்ன சொன்னார்னா, என் குமாரனாகிய தாவீதே உன்னுடைய சத்தமா என்று சொல்லி அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்று. அவ்வளவு ஒரு கொடிய மனிதன் மனம் திரும்புகிறான். பாருங்க, அருமையான ஒரு
நிகழ்ச்சி. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 19 இருந்து 20 வசனம், 19 20 வசனம் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் தான் என்னைய பத்தி என்னை கொல்லணும் அப்படிங்கிற உணர்வுகளை உனக்கு கொடுத்து உனக்கும் எனக்கும் விரோதத்தை உண்டாக்கணும் கர்த்தர் நினைச்சிருந்தா நான் என்ன செய்யறேன்னா அதற்கு அப்படி செய்திருந்தா அவருக்கு நான் என்ன செய்யறேன், காணிக்கை நான் கொடுக்க விரும்புறேன். ஆனால் மனுபுத்திரர் அதை செய்தார்களாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். பாருங்க பிரியமானவர்களே, மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவை என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரைத்து விட்டார்களே. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரே என்றான். பிரியமானவர்களே, சவுலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு நல்லவனாக தான் இருந்தான். ஆனால் அவரை பற்றி ஒரு சில காரியங்களை என்ன செய்தாங்க, மக்கள் அவனுக்கு சொல்லி சொன்னாங்க, அவன் இங்க ஒளிஞ்சிருக்கிறான், அவன் அங்க ஒளிஞ்சிருக்கான், இங்க போய் பாருங்க, இவனை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லி தாவீதை பற்றி அநேக காரியங்கள் என்ன செஞ்சாங்க, சவுல்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. யாருமே எதுக்கு அவன் கொல்றீங்க அப்படின்னு சொல்லல. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இங்க ஒளிஞ்சிருக்கான் அங்க பாருங்க, இங்க ஒளிஞ்சிருக்கான் அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள் என்ன செய்தார்கள், சொல்லி கொடுத்து கொள்ள சொன்னார்கள். ஆனால் அதுதான் தாவீது கேட்கிறார், ஏன் நீங்க மனிதர்களுடைய சொல்லை கேட்டு என்னை கொல்ல வந்தீங்க? நான் என்னுடைய மனதை பாருங்க, நான் ரொம்ப நல்லவே, உங்களை பாருங்க 2 தடவை சான்ஸ் கிடைச்சு கூட நான் உங்களை கொல்லல. அப்போ உங்களுக்கு தெரியலையா என்னோட மனதை பத்தி? இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனதுடைய என்ன ஒரு தெள்ளுப்பூச்சி போல இருக்கிறவனை போய் நீங்க தேடி தேடி கொல்ல வந்தீங்களே என்று சொல்லி தாவீது சொல்வதை பார்க்கலாம். அப்படி தாவீது சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சவுல் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். வசிக்கலாமா? 1 சாமுவேல் 26:21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். அப்பதான் தாவீது நினைச்சு பார்க்கிறார், நம்ம அவனை ஓடி ஓடி கொல்ல பார்க்கிறோமே, ஆனா தாவீது அப்படி இல்லையே. தாவீது என்ன செய்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை கொல்லவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒருவனை போய் நாம் ஏன் கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றார் என்றால், என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் அப்படின்னு சொல்றார். யாரு? தாவீது. சவுல் சொல்லி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். இது இறுதியாக நடக்கிறது பிரியமானவர்கள். அதுக்கப்புறம் தாவீது சொல்கிறார் 1 சாமுவேல் 26:23-24, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இந்த மாதிரி வார்த்தையை நீங்க ஒவ்வொருவரும் சொல்லுங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் எப்படி என் கையை நீட்டுவேன்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் என்றால் அவர் 100க்கு 100 சரியாக இருக்க வேண்டும் என்று இல்லை. கர்த்தர் அவரை ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுத்திருப்பார். அவர் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் தேர்ந்தெடுத்திருப்பார். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஏதாவது குறைகளோ ஏதாவது தவறுகளோ செய்யலாம். ஆனால் நீங்க அதற்கு அவரிடமே நீங்கள் பேச வேண்டும், அல்லது கர்த்தரிடம் அவருக்காக உரையாட வேண்டும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன், இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். எனவே பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறபடியா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களை நாம் என்ன சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், அவர்களை குற்றம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இது கர்த்தருக்கு உரியது. ஹல்லேலூயா. அவரே அவருடைய எஜமானராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இதை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். இப்படியே நீங்கள் நினையுங்கள். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஜீவனும் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய காரியங்களும் உங்களுடைய பார்வைக்கு
எப்படி அருமையாக இருக்க வேண்டும். அப்படி உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் உங்களையும் உங்களுடைய ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர் உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். எப்படி தாவீதை 15 இடங்களிலிருந்தும் தப்பிக்க செய்த தேவன், அதே தேவன் உங்களோடும் இருந்தும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வருகிற பொழுது, உங்களுக்கும் இந்த மாதிரி சோதனைகள் வருகிற பொழுது கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பார். ஹல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 26:25 வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். இப்போ ஒரு விரோதி என்ன செய்தார்? குற்றத்தை ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, அந்த பகைவரையும் ஆசீர்வதிக்க, அதாவது தாவீதை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக 3வதாக நீங்க பார்க்கிற பொழுது தாவீது பெலிஸ்தருடன் சேர்ந்து கொள்ளுதல். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 27:1 முதல் 28:2 வரைக்கும் வாசிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தாவீது என்ன சொல்கிறார் நினைக்கிறார் என்றால், எப்படியாவது ஒரு நாளைக்கு என்ன செய்வேன், சவுல் என்னை கொன்றாலும் கொன்று விடுவார் என்று சொல்லி தன்னோடு கூட இருக்கக்கூடிய 600 பேரையும் சேர்த்துக்கொண்டு அவர் பெலிஸ்திய தேசத்திற்கு செல்கிறதை பார்க்கிறோம். அந்த மன்னன் பேர் ஆகீஸ், தேசத்தின் பேர் காத். அந்த காத் என்கிற தேசத்திலே போய் சேர்ந்தார். அங்கே தாவீது பெலிஸ்திடம் ஓடி போனான் என்று சவுலுக்கு உடனே அறிவிக்கப்படுகிறது. உடனே சவுல் அதோடு கூட அதற்கப்புறமாக தாவீதை கொல்வதற்காக தேடி அலையவில்லை. அதோடு அவருடைய காரியத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதனாலதான் தேடுவதை விட்டு விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஆகீஸ் என்ற மன்னரிடம் தாவீது வருகிறார். அங்க என்ன நான் ஏன் உங்களுடைய ராஜதானி பட்டணத்தில், அதாவது ஏன் நான் தலைநகரத்துல நான் இருக்கணும், பாவம் நீங்க அப்படிலாம் நான் இருக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு ஒரு ஊரை கொடுங்க, இந்த 600 பேரையும் நான் வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆகீஸ் என்ன செய்கிறார் என்றால் சிக்லாக் என்கிற ஒரு இடத்தை கொடுக்கிறார். இந்த சிக்லாக் என்ற இடத்துலதான் என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாருமே ஒரு 600 பேர் சேர்ந்து இருக்கிறார்கள். தாவீதும் தன்னுடைய 2 மனைவிகளோடும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட பார்த்தீர்கள் என்றால் அவருடைய அழைப்பை, தரிசனத்தை அவர் மறந்து விடவில்லை. பிரியமானவர்களே, அவரை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 27:6 வாசிக்கலாம். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். பாருங்க, தாவீதும் அவனோட வச்சிருக்கிற படையாட்களை கூட்டிக்கிட்டு சும்மா இருக்கல. அவன் என்ன செஞ்சானா, கெசூரியரை வீழ்த்துறான், கெஸ்ரியர் மேல யுத்தம் செய்யறான், அமலேக்கியர் மேல யுத்தம் செய்யறான். ஆனால் அவன் என்ன செய்யல, அந்த ஆகீஸோட ராஜதானி பட்டணத்துல இல்ல, அதை விட்டு தள்ளி வர போறாரு. அவர் ஒரு ராஜா தான். இந்த பகைவர்கள் எல்லாம் அவர் கொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வாருன்னா, போய் இந்த மாதிரி இந்த அமலேக்கியர்கள், கெஸ்ரியர்கள் இவர்கள்லாம் இஸ்ரவேலருக்கு எதிரிகள். இவர்களை போய் கொல்லுவான். கொல்லிட்டு அங்க ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஆகிலும் கூட அவன் உயிரோடு விட மாட்டான். எல்லாத்தையும் கொன்று விட்டு அந்த ஆடு மாடுகளை மட்டும் கொண்டுட்டு வருவான். அப்போ ஆகாஷ் கேட்பாரு, எங்க படைக்கு போய் வந்தார்? உடனே அவர் என்ன சொல்வார் என்றால், வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 27:10, இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியேலியுடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்று சொல்வான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இவர்கிட்ட இருக்கிறான் ஒளிஞ்சு, ஆனா அவனுடைய கோல் என்ன செய்யறாங்க, போயிட்டோமே உடனே நம்ம இஷ்டப்படிக்கு நம்ம என்ன செய்யலாம், அங்க போய் நம்மளுடைய இஷ்டப்படி வாழலாம், அல்லது நம்மளுடைய தரிசனத்தை மறந்து வாழலாம் என்று சொல்லி அங்க சுகபோகமாக வாழாமல் அவனுடைய காரியத்திலே அவன் சரியாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கப்புறம் தாவீது ஆகி சொல்றாரு, தாவீதை பார்த்து, சரி நீ உன்னோட மக்கள் எல்லாம் உன் மீது விருப்பு அடைய வேண்டும் என்பதற்காக தான் நீ என்ன செய்யற, உன்னோட மக்களை நீ கொண்டுட்டு போய் படைக்க போய் கொன்று விட்டு வருகிறாய் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஆகீஸ் சொல்கிறான். இப்படியாக ஆகீஸ் அந்த ஆகீஸ் மன்னன், காத்து தேசத்தோட ஆகீஸ் மன்னன் என்ன செய்கிறார், அவர் ஒரு பெலிஸ்திய நாடு. அந்த பெலிஸ்திய தேசத்து மன்னர் என்ன செய்கிறார் என்றால், தாவீதை அப்படியாக பத்திரமாக அவர் இருக்கிறதற்கு அவர் எந்த விதமான சந்தேகம் கொள்ளாமல் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, இந்த நாள்ல இது சுருக்கமான அதே மடமடன் இந்த
விரிவுரைகளை சொல்லிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நான் ஏன் என்றால் இந்த இடத்திலே நான் வருந்த பொழுது 26, 27 இந்த அதிகாரங்களை பார்த்த பொழுது தாவீதோட குணநலன்களை பார்த்தேன். எவ்வளவு ஒரு அருமையான குணநலன் உடையவனாக இருக்கிறான். அதனால் தான் ஆண்டவர் அவனை என் இதயத்திற்கேற்ற தாசன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே நாமும் கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற தாசர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர்கள் மேல் நம்மளுடைய கையையும் போட வேண்டாம் பிரியமானவர்களே. அப்படியாக நீங்கள் அவர்கள் மீது நாம் என்ன செய்ய வேண்டாம், நம் வார்த்தைகளை நாம் வீச வேண்டாம். அப்படியாக நாம் அவர்களை கனப்படுத்துவோம். கர்த்தர் அப்படி நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.